நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றியுள்ள சோமேசர் முதுமொழி வெண்பா, பதிவு 46, தலைப்பு சிற்றினன் சேராமை. இந்த தலைப்புக்கு முனிவர் எடுத்திருக்கிற குறள் நல்லினத்தின் ஊங்கு துணையும் இல்லை, தீ இனத்தின் அல்லா படுப்பதும் இல் அப்படிங்கிறத எடுத்திருக்கார். செய்யுள் சொல்லும்போது சொல்றாரு, அர்க்கா அமன் மொழி கேட்டு அல்லலுற்றான் மாறன், இல்லால் சொல் கேட்டு நோய் தீர்ந்தான் சோமேசா, தற்காக்கும் நல்லினத்தின் ஊங்கு துணையும் இல்லை, தீ இனத்தின் அல்லல் படுப்பதும் இல் அப்படிங்கிறது சொல்றாரு. சிற்றினம் சேராமை அப்படிங்கிறது சிறிய இனத்தை பொருந்தாமை அப்படிங்கிறது. சிறிய இனம் அப்படிங்கிறது என்னதுன்னா, நல்லதன் அப்படிங்கிறத நலனும், தீயதன் அப்படிங்கிறது தீமையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்லதன் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, தீயதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களைத்தான் இது சிறியது இனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. செய்யுளுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா, ஒருவனுக்கு தன்னை காக்கும் நல்லினத்தின் மிக்க துணையும் இல்லை. நல்ல இனத்தை விட நல்ல தன்னை காக்கும் துணை வேறு எதுவும் இல்லை. தீய இனத்தின் மிக்க பகையும் இல்லை அப்படின்னு குறளுக்கு விளக்கம் சொல்லி உதாரணம் சொல்றாரு. கூன் பாண்டியன் அறிவொடு தங்காத சமணர்களுடைய சொற்களை கேட்டு துன்பம் அடைந்தான். மனைவியராகிய மங்கையர்க்கரசியார் சொன்ன சொல்லை கேட்டு நோய் தீர்ந்தான், சுரநோய் நீங்கினான் ஆகலான் அப்படின்னு சொல்றாரு. நல்லிணக்க மல்லன் தள்ளற் படுத்தும் அப்படின்னு கொன்றைவேந்தன்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இது வாக்குன்ல நம்ம பார்க்கறது, தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொற் கேட்பதும் தீதே, தீயார் குணங்களுரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னு நமக்கு இந்த தீதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. பெரியவங்க தாம் நன்னெறியில் ஒழுகுதலே அன்றி அது மட்டும் செய்யாமல் தம்மை சேர்ந்தவர்களையும் தீநெறியிலிருந்து விலக்கி நன்னெறியில் செலுத்துவார் அப்படிங்கிறது எடுத்து காட்டுறாங்க. நமக்கு சிவஞான போதத்தில் சிற்றுரையில் சொல்கிறாங்க, மும்மலங்கள் அஞ்ஞானத்தை உணர்த்துதல் இலக்குவாய்துளி ஏதுவாதன் மாத்திரையே. சிவபக்தர் அல்லாதவர் அவ்வாறின்றி இலக்கு வாயாத வழியும் வாய்க்குமாறு செய்து கொண்டு பலவகை உபாயங்களானும் தம்மோடொப்ப விபரீத உணர்வை செலுத்தியே விடுவர். ஆகலான் அம்மலங்களினும் கொடியராகிய இவரை அவற்றினும் அஞ்சி விட்டொழிதலே அறிவுடைமைக்கு சால்பு என்பதாம் அப்படின்னு அதை சொல்றாரு. நாலடியாரில் கூட இதை பற்றி சொல்லும்போது, நிலநலத்தால் நந்திய நெல்லை போல் தத்தம் குலநலத்தால் ஆகுவர் சான்றோர், களநலத்தை தீவழி சென்று சித்தை தாங்கு கொன்றாமை தீயினங் சேர கெடும் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் ஒரு வாட்டி பொழிப்புரையை பார்த்தோம்னா, ஒருவனுக்கு தன்னை காக்கும் நல் இனத்தினும் சிறந்த துணை இல்லை, தீய இனத்தினும் கெடுதி பயக்கும் பகையும் இல்லை. இதற்கு எடுத்துக்காட்டு, கூன் பாண்டியன் அறிவோடு தங்காத சமணர்களுடைய கருத்தை கேட்டு துன்பமடைந்தான். தன் மனைவியராகிய மங்கையர்க்கரசியார் சொன்ன சொல்லை கேட்டு வெப்பு நோயின்று நீங்கினான் அப்படிங்கிறது இதற்கு நல்ல உதாரணம் அப்படின்னு எடுத்து சொல்லி, மீண்டும் ஒரு முறை நம்ம செய்யுளை பார்ப்போம். அர்க்கா அமன் மொழி கேட்டு அல்லலுற்றான் மாறன், இல்லால் சொற்கேட்டு நோய் தீர்ந்தான் சோமேசா, தற்காக்கும் நல்லினத்தின் நோங்கு துணையும் இல்லை, தீ இனத்தின் அல்லார் படுப்பதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.